கைஸ் இந்த क्वेश्चन பார்த்தோம்னா ஆக்சுவலா வந்து வேல்யூஸ் எதுவுமே கொடுக்கல. சூப்பரான क्वेश्चन. ஜஸ்ட் கான்செப்ட் தெரிஞ்சா போட முடியும். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா a man takes time t1 and time t2 respectively to travel a certain distance in upstream downstream. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுல அப்ஸ்ட்ரீமோட டைம் t1 டவுன்ஸ்ட்ரீமோட டைம் t2. ஏன் அப்படின்னா அவன் அந்த ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டானா இந்த முதல்ல இருக்கிறது இங்க முதல்ல யாரை சொல்றாங்க அப்ஸ்ட்ரீம், ரெண்டாவது இருக்கிறது இங்க யாரை சொல்றாங்க டவுன் ஸ்ட்ரீம். அப்ப முதல்ல இருக்கிறது முதல் ஒருத்தனுக்கு, ரெண்டாவது இருக்கிறது ரெண்டாவது ஒருத்தனுக்கு. ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் என்னன்னா y. ஃபைண்ட் த ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர். நம்ம இந்த டைப்ல எத்தனை கணக்கு பார்த்துருக்கோம், இது வந்து கடைசி கணக்கு. சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா ஸ்பீட் இன் ஸ்ட்ரீம் வந்து பாத்தீங்கன்னா y. அவன் என்ன கேட்கிறான் ஸ்டில் வாட்டர். ஸ்டில் வாட்டருக்கு நம்ம என்ன பேர் வச்சோம் x. எக்ஸுக்கு ரெண்டு பேர் வச்சோம். என்ன பேர் வச்சோம்? மேன் ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர், போட் ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர். அதே போல ஒய்க்கு 4 பேர் வச்சோம். ரிவர் ஸ்பீடு, கரண்ட் ஸ்பீடு, ஸ்ட்ரீம் ஸ்பீடு, வாட்டர் ஸ்பீடு இப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் தண்ணி, இது வந்து என்னன்னா தண்ணி. தண்ணியோட வேகம் y கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடுன்னு அவனே கொடுத்துட்டான். y கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடுன்னு. இப்போ இந்த தண்ணிக்கு எதிர் திசையில ஒரு மேன் என்ன பண்றான் அப்படின்னா நீந்திக்கிட்டு போறான். ஒரு மேன் எதிர் திசையில நீந்திக்கிட்டு போறான். அப்ப இதுக்கு பேரு தான் என்ன அப்படின்னா அப்ஸ்ட்ரீம். நீரோட்டத்திற்கு எதிர் திசை அப்படின்னா அப்ஸ்ட்ரீம். அப்ஸ்ட்ரீமோடைய டைம் அவனே கொடுத்துட்டான், என்னன்னா t1. இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு மேன் என்ன பண்றான்னா தண்ணி போற அதே திசையில நீந்திக்கிட்டு போறான். இதுக்கு பேர் என்னன்னா டவுன் ஸ்ட்ரீம். நீரோட்டத்துடன் நீர் போற அதே திசையில அவனும் நீந்திட்டு போறான். ஸோ அதோடைய டைம் வந்து t2. சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல இந்த கணக்கை நல்லா பாருங்க. டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது சமமா சமம் இல்லையா? டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது சமமா சமம் இல்லையானா சமம். இப்போ அப்ஸ்ட்ரீமுக்கு நம்ம என்ன ஃபார்முலா வச்சிருப்போம்? ஸ்பீடு, அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலானா எக்ஸ் மைனஸ் ஒய். டவுன் ஸ்ட்ரீமுக்கு என்ன ஃபார்முலானா எக்ஸ் பிளஸ் ஒய். இதில் ஒய்யோட மதிப்பு ஒய்ன்னு அவனே கன்சிடர் பண்ணிக்க சொல்லிட்டான், ஒய்ன்னு. அப்போ இந்த எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைமா. அப்போ நான் ஈக்குவல் பண்ணுறேன். அப்போ டைம் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு, ஏன்னா டைம் இன்ட்டு ஸ்பீடு டிஸ்டன்ஸ். அப்போ இங்கேயும் டைம் இன்ட்டு ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணலாம். உள்ளுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணோம்னா t1x மைனஸ் t1y ஈக்குவல் டு t2x plus t2y. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த t2x இந்த பக்கம் வந்தால் மைனஸ் t2x. இப்போ t1x மைனஸ் t2x. இந்த t1y அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் t1y. t1y ப்ளஸ் t2y. இப்போ காமனாக எக்ஸை வெளியெடுத்தோம்னா t1 மைனஸ் tx ஈக்குவல் டு இங்கே ஒய்யை காமனாக வெளியெடுத்தோம்னா t1 ப்ளஸ் t2. ஸோ லிசன், எக்ஸ் தானே கேட்குறாங்க. அப்போ நான் எக்ஸ் அப்படியே வச்சுட்டு இந்த t1 மைனஸ் ty ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் அனுப்புனேன் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது? ஒய் இருக்குது. உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னா t1 ப்ளஸ் t2 இருக்குது. இந்த t1 மைனஸ் t2 இருக்கு இல்லையா, ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் பெருக்கல்லேருந்து வகுத்தலில் வந்துடுவாங்க. t1 மைனஸ் t2. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னா கண்டுபிடிச்சாச்சா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு t1 ப்ளஸ் t2 டிவைடட் பை t1 மைனஸ் t2. அப்போ ஆப்ஷன் என்னன்னா டி ஆன்சரா? ஓகே, ஸோ இது மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க ஓரளவுக்கு. இது மாதிரி கொஷினுக்கு உங்களுக்கு நல்லா என்ன தெரியணும் அப்படின்னா கான்செப்ட் நல்லா தெரியணும். தெரிஞ்சால் மட்டுமே உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா போட முடியும். ஸோ இதே போல தான் நம்மளுடைய வகுப்புகள் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா என்ன பண்ணிக்கலாம்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ரயில்வே கோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணி கோர்ஸ் எடுத்துக்கலாம்.
இது ஒரு அன்னோன் வேல்யூ கொடுக்காம கேட்கப்பட்ட கேள்வி. இது மாதிரி ஆப்ஷனை பார்த்த உடனே நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுவாங்க. பட் நீங்கள் இது மாதிரி ஸ்கிப் பண்ண வேணாம். ஏன்னா அதுக்கு தான் நம்ம எவ்வளோ கொஷின்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஓகே, ஸோ நன்றி வணக்கம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.